அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் இரத்தத்தை சிந்தி அவர் தன் ஆளுமையை வெளிப்படுத்தினார் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன். இன்று இயேசுவின் இரத்தம் நம்மை தூய்மைப்படுத்துகிறது. இந்த செய்தி விவிலியத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. சில எடுத்துக்காட்டுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். 1 யோவான் 1:7 நாம் வாசிக்கின்றோம், இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். எபிரெயர் 13:12 நாம் வாசிக்கின்றோம், இயேசுவும் தம் சொந்த இரத்தத்தால் மக்களை தூயவராக்க நகர வாயிலுக்கு வெளியே துன்புற்றார். எபிரெயர் 9:14, கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களிலிருந்து நம் மனச்சான்றை எத்தனை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகிறது. 3 எடுத்துக்காட்டுகள். இயேசுவின் இரத்தம் நம்மை தூய்மைப்படுத்துகிறது. தூய்மைப்படுத்துவதற்காக அவர் தம் இரத்தத்தையே சிந்தினார். அதுவே அவரது பேராளுமையின் ஒரு மிகச்சிறந்த அடையாளமாக இருக்கிறது. நல்ல ஆளுமைகள் தியாகங்களை செய்கிறார்கள். நல்ல ஆளுமைகள் தங்கள் இரத்தத்தை சிந்துகிறார்கள். இயேசு தம் இரத்தத்தை சிந்தி தியாகம் செய்தது மட்டுமல்ல, நம்மை தூய்மைப்படுத்தினார், இந்த உலகை தூய்மைப்படுத்தினார். இது எவ்வளோ பெரிய அருமையான ஒரு நற்செய்தியாக இருக்கிறது. நாம் தூய்மை அடையுமாறு தம் இரத்தத்தையே சிந்திய மாபெரும் ஆளுமையாகிய இயேசுவை அனைவரும் போற்றுவோமாக. இயேசுவின் பெயருக்கு தலை வணங்குவோமாக. இயேசுவை போல நாமும் வாழ்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.